இந்த சாச்சனவெல்லாம் என்னங்க பண்ணுறது? உள்ளே இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. அவங்களுக்கு வேணுன்றது வந்து கிடச்சிடணும், மற்றவங்களுக்கு வேணுன்றது வந்து என்ன எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா வந்துட்டு அது பேசிக் இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரி டாஸ்க் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து தோசை மாவு எடுத்துருக்கலாம், காஃபி எடுத்துருக்கலாம் அப்படின்ற அந்த பஞ்சாயத்து வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து முத்துக்குமரன் வேறு வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காரு. சாச்சனா சமைக்க போகிறது இல்லை, முத்துக்குமரன் சமைக்க போகிறது இல்லை, சமைக்க போகிறவங்க வேறு யாரும். எல்லாத்துக்குமே பேசிக் என்னெல்லாம் வேணும் அப்படின்றது அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ பார்த்துட்டாங்க, எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சாச்சனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தோசை கிடைக்காதான், அதனால அவங்களுக்கு பிரச்சனையா. டீ இருக்கான், சரி சாச்சனாவுக்கு டீ பிடிக்கும். அங்கே டீ குடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, காஃபி குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதையே சாச்சனா யோசிக்கல. நேற்று அவங்களுடைய கேக்கு எடுத்துட்டாங்க, அதுவும் வந்துட்டு 3வது பங்கு கேக்கு, அதுவும் வந்துட்டு பிடிக்காத ஃப்ளேவரில் இருக்கிற 3வது பங்கு கேக்கு வந்து யாரோட திருடிடுறாங்கன்னு சொல்லிட்டு கத்துனாங்க. ஸோ பிடிக்காத ஃப்ளேவரே வந்துட்டு 3 தடவை சாப்பிட்றவங்க டீ பிடிக்காது ஆனால் வந்துட்டு குடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஸோ இஃப் டீ இஸ் பேசிக், காஃபி இஸ் ஆல்சோ பேசிக். இது வந்து எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.